வணக்கம். ஓம் நமோ நாராயணா. ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பார்க்க கோடி நன்மை. ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து ரிஷபராசிக்கு பேசுகிறோம். எப்படி ஒரு மாற்றங்கள் வரும் சார்? 2ஆம் இடத்துல இருக்கவரை எனக்கு எந்த மாற்றமும் தெரியலை. இப்போ 3ஆம் இடத்துல குரு இருக்குது. இப்போ என்ன மாதிரி எனக்கு ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 3ஆம் இடம் என்பது சுக்கிரன் வீட்டில் குரு இருக்குது. நீங்கள் சுக்கிரன் வீட்டில் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இங்கே கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு கிரகங்கள் அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால குரு நன்மையை தான் செய்வார். இப்போ என்ன நன்மை சார் எனக்கு முதல்ல செய்வார்? குருவுக்கு பிடிச்ச இடம் கிடையாது, ஆனால் ஆப்போசிட் தான். ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கும்போது விரைவாக பணம் வரும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அந்த பணம் இப்போ கிடைக்கக்கூடிய காலமாக வரும். ஏன்னா குருவோடைய பார்வைன்னு குரு இருக்கிற இடம் 3ஆம் இடத்துல இருக்கிறனால சுக்கிரன் வீட்டில் இருக்கிறனால இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸான காலம். இதை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய நேரம், ஒரு நல்ல ஜாப்பு கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், இன்னும் பேசி முடிச்சுட்டாங்க சார், இன்னும் நடக்காமல் இருக்குது அப்படிம்பீங்க. இப்போ திருமணம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி சார் எனக்கு வெளிநாடு போகணுன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இப்போ பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் ஒரு கரெக்டான ஒரு தகவல் கிடைக்காமல் இருக்குதுன்னா இப்போ உங்களுக்கு அதுக்குண்டான தகவல்கள் கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதனால் நீங்கள் 3ஆம் இடத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி கோச்சார் ரீதியாக நல்லதில்லைன்னு சொல்லி ஒரு சில பேர் பேசும்போது அதை நீங்கள் பெருசாக எடுத்து மைண்டில் வச்சுக்காதீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறது காரியம் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். ஒரு சக்ஸஸான ஒரு குட் நியூஸ் தான் வரும். இப்போ திரும்ப நீங்கள் பொண்ணு பார்க்கலாம்னு நினச்சா கூட நீங்கள் எப்போ போய் பார்த்தீங்கன்னா பொண்ணு உங்களுக்கு நல்லபடியாக பொண்ணு அமையும். அதே மாதிரி குழந்தைக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குழந்தை அமைஞ்சிரும், குழந்தை கிடைக்கக்கூடிய நேரம். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சார், இவ்வளோ நாள் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கல, இப்போ வரையும் ஒன்றும் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், அதுக்கு என்ன வழிங்க சார்? இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. குரு கிரகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி 2 கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே குழந்தை கிடைச்சிரும். இப்படி ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு அரசு வேலைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சார், இன்னும் எனக்கு ஒரு அரசு வேலை அமையலை அப்படின்னிங்கன்னா நல்ல பதவியான உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் நல்ல பதவியே கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பதவியோ ஒரு மினிஸ்டர் பதவியோ இல்லை அரசு உத்தியோகத்திலேயோ இந்த மாதிரி பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் ரிஷபத்துக்கு. அப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அடுத்து சார் உங்களுக்கு பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க வீடு வாங்கணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு லக்ஸுரியான வீடே அமையும். இப்போ அமையும் நல்லா. அவங்க எந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சொகுசு வாழ்க்கைக்கு உண்டான வீடும் அதே மாதிரி அமையும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு என்ன ஆசைகள் எப்படின்னா லக்ஸுரியாக இருக்கணும், போடுற ட்ரெஸ்ஸு கூட பிராண்டடாக இருக்கணும், வாங்குகிற கார் கூட பிராண்டடாக இருக்கணும், நம்ம கட்டி வாங்கின வீடு கூட என்ன வீடு சூப்பராக கட்டியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வீடு யாரும் கட்டினது இல்லையே, இவங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருப்பாங்கன்னு 4 பேர் சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய வீடு இருக்கும். இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே அந்த கிரகத்துடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக இயங்கும். இதெல்லாம் இப்போ அமையும். இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ அமையும். இப்போ இந்த வீடு கிடைக்கிறது, வீடு வாங்கிறது, அதே மாதிரி சொத்துக்கள் பார்த்திங்களா, சொத்தெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருங்க. இவங்களுக்கு இப்போ தாத்தா சொத்து பாட்டை சொத்தெல்லாம் வராமல் இருக்குல்ல, இப்போ வரும். இப்போ அவங்க குடும்பத்தில் சொத்து பிரிக்காமல் இருந்தால் கூட இப்போ பிரித்து கூட உங்களுக்கு கையில் கிடைக்கும். அதே மாதிரி பணம் இவங்களுக்கு தாராளமாக கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு என்ன வறுமைங்கிற சூழ்நிலையே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பெயர்ச்சி காலத்தில். அப்போ வறுமையை இவங்க கண்ணில் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வருஷம் வேணால் கூட இவங்க இருந்திருக்கலாம் ஒரு சூழ்நிலையில், ஆனால் இந்த பெயர்ச்சி மூலம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குரு. அப்போ ஜென்ரலாக குருவால் இவங்களுக்கு நன்மை தான் நடக்குமே தவிர தீமை நடக்காது. அப்போ இவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த திருமணம் நடக்கிறது, வேலை கிடைக்கிறது, வெளியூர் போகிறது எல்லாம் இனி உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு குருஸ்தலத்துக்கு ஒரு தடவை போய் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. ஸ்ரீரங்க பெருமாளை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருப்பதி ஏழுமலையான போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பொதுவாகவே இந்த கிரகத்துக்கு உண்டான ஆக்டிவேஷன் நடக்கும்போது குருவையும் தரிசனம் பண்ணணும், பெருமாளையும் தரிசனம் பண்ணணும். ஏன்னா பெருமாள் பணக்கார சாமி, அல்ல குறையாதது. அதே மாதிரி அந்த கிரகத்துக்கு உண்டான யோக பலன் பூரா அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ அந்த குரு கிரகத்தை பார்க்கும்போது, இப்போ நம்ம குரு கிரகத்தை பார்த்து தரிசனம் எடுக்கும்போது நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 3ஆம் இடம். அப்போ குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது குரு ஸ்தலத்துக்கு செல்வது, நம்ம ராசிக்கு உண்டான சுக்கிரன் தலம்
கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலத்துக்கு செல்கிறதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். அப்படி பாசிட்டிவாகவே உங்களுக்கு ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் தங்கம் இப்போ வாங்குவீங்க. தங்கம்லாம் அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு போட்டி பொறாமைகள் இருந்துச்சா இன்னும் அந்த போட்டி பொறாமைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. நீங்கள் எப்படி ஜெயிச்சிருவீங்க அது வெளியில் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க சார், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நல்ல மார்க் எடுக்கலை, இப்போ இந்த நேரத்தில் வந்து நல்ல மார்க் எடுத்துருவீங்க. ஏன்னா சாதகமான காலம். இப்போ வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க. இப்போ படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு சீட்டுக்கு போகிறேங்க சார், எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறேன்னா இப்போ உங்களுக்கு காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். இதெல்லாம் தொடர்ந்து நன்மையாகவே நடக்கக்கூடிய காலம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அனைத்து இந்த வருஷத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே ரிஷபத்துக்கு கிடைக்கும். அப்போ இந்த குருவால் நன்மைகள் தான் அதிகமாக நடக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இப்போ வெளிநாட்டில் போய் நல்ல உத்தியோகத்தில் உட்காருவாங்க, லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிப்பாங்க. சேலரியே வந்து 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு சொல்லி சேலரியே வாங்குவாங்க. அவங்க உட்காந்துருக்க சீட்டு பார்த்திங்கன்னா சுகவாசியான சீட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். இப்போ படிக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, இப்போ படிச்சுட்டு அவங்க ஒரு ஜாப்புக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க சார். லோக்கலாக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும், நீங்கள் திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க, அந்த ஜாப்பு தானாக அமைஞ்சிரும். இப்படி அமையிறதுக்கு தடையாக இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நமக்கு தோஷமோ இல்லை மற்ற கிரகங்கள் தடையோ அப்படி இருக்கும்போது அந்த தடையை எப்படி நீக்கிறது? அப்போ அந்த தடை விலகும் போது இந்த குரு பெயர்ச்சினால குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தடைகள்லாம் விலகும். நமக்கு உண்டான ரிஷபராசிக்கு உண்டான அந்த தடைகள்லாம் விலகும். அப்படி தடைகள் விலக ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகும். சார் தடைனா எனக்கு எந்த கிரகங்களுடைய தடை இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் வைப்பாங்க. அது எந்த தடையாக இருந்தாலுமே குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது அனைத்து தடைகளும் விலகும். கிரகங்கள் வந்து 9 கிரகம்தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகமும் இந்த 12 ராசிக்குள்ளே தான் வரும், மாறி மாறி வராது. அப்போ இந்த 9 கிரகம் 12 ராசியில் வரும்போது இந்த குரு பார்வை 12 ராசிக்கும் தான் இருக்கும். அப்போ அதில் நன்மை தீமைகள் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான நெகட்டிவெல்லாம் வெளியில் போய் நம்ம புனிதமாயிடுவோம். நமக்கு உண்டான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வேலை செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரிஷபத்தில் இருக்கிறவங்க ஒரு அருவியில் போய் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். 2வது நீங்கள் என்னங்கன்னா திருப்பதி போனீங்கன்னா புஷ்கரணி தீர்த்தம்னு இருக்குது, அந்த தீர்த்தத்தில் நீராடுங்க. இதெல்லாம் வந்து நீராடும்போது உங்களுக்கு உண்டான எனர்ஜி பவர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஆக்டிவேஷனுங்கிறது உங்களுக்கு தடையான அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். சார் நான் கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறேன், இதுவரையும் ஜெயிக்க முடியல. நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக 15 வருஷமாக கோர்ட்டிலேயே நடந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கவே இல்லை. அதுக்கு என்ன வழி? நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கோர்ட்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் ரிஷபத்துக்கு. அப்போ இந்த மாதிரி சாதகமாகவே ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டே வரும். அடுத்து என்ன சார் பண்ணுவேன்னா, சார் நான் ஒன்றுமே பிரச்சனையே பண்ணலைங்க சார், பேசாமல் இருந்தேன், வேறு ஆள் செஞ்சதுக்கு என்னையை வந்து பிரச்சனைன்னு கூட்டிகிட்டு போய் என் மேலே கேஸ் போட்டாங்க, நான் அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர முடியலை, நான் டெய்லி வந்து கோர்ட்டு கேஸுமாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் இப்போ அமையும். இந்த குரு கிரகத்தினால நமக்கு அமையும். அப்போ நீங்கள் இதனால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ நமக்கு குரு பெயர்ச்சி குரு 3ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் மற்ற கிரகங்களை பற்றியோ இப்போ மற்றதை பற்றியோ யோசிக்க வேணாம். நான் சொன்ன மாதிரி ஆலங்குடி ஒரு தடவையும் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கும் கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலத்துக்கும் நீங்கள் போய் வணங்கிட்டு அது திருச்செந்தூர் முருகன் ஸ்தலத்தை போய் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக அந்த குரு கொடுப்பார். குரு பகவானால் ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். குருவால் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்க மாற்றத்தை அனுபவிச்சே தீர்வாங்க. மகிழ்ச்சியான லைஃப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். அப்போ நேயர்கள் வந்து இப்போ நீங்கள் நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு பயிற்சி பலன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதேமாதிரி தொடர்ந்து என்னுடைய குரு பயிற்சி பலன்கள், ஜாதக பலன்கள், மாத பலன்கள் எல்லாம் நான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.